ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பார்க் ஸ்டடி டெஸ்க். இன்னைக்கு நாம சேம் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த டாப்பிக்கில் நம்ம 3 வீடியோ போடுறோம் அப்படின்னா, இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அது ஒரு பெரிய டாபிக். ஸோ அதனால் நம்ம அதை ஒரே வீடியோவில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதுக்கான கான்செப்ட்ஸை கிளியராக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த பார்ட் 3 வீடியோ பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு யூசஸ் ஆஃப் இம்பார்ட்டண்ட் மெட்டல்ஸ். நம்ம ஆல்ரெடி மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் என்ன, அது எந்த இது கூட ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த மெட்டல்ஸோட யூசஸ் என்ன, இதுவும் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஃபஸ்ட்டு அயோடின். அயோடின்ன்றது ஒரு நான் மெட்டல் இல்லையா? ஸோ அந்த நான் மெட்டல் அயோடின் எதுக்கு யூஸ் ஆகுது? ஆன்டிசெப்டிக் டிங்க்சர் ஆஃப் அயோடின் ஃபார் க்ளீன் wounds. அதாவது ஒரு காயம் பட்டுருச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? டிங்க்சர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் அயோடின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சல்ஃபர். சல்ஃபரும் நான் மெட்டல் தான். எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மேனுஃபேக்சர் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட், கன் பவுடர் அண்ட் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். முக்கியமாக நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது, சல்ஃபியூரிக் ஆசிட் மேக் பண்ணுறதுக்கு கன் பவுடர் அண்ட் ரப்பர் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சல்ஃபர் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ். பாஸ்பரஸ்க்கு சேஃப்டி மேட்சஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். கொஷின்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் எது யூஸ் பண்ணுறாங்கன்னா பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதே மாதிரி மேட்ச் பாக்ஸ்க்கு. நெக்ஸ்ட் கார்பன். கார்பனுக்கு கோல், கோக்கு, சார்கோல், கிராஃபைட் அண்ட் பென்சில் லெட்ஸ். பென்சில் லெட்ஸில் இருக்கிறது எல்லாமே என்னது? கார்பன் தான். அதே மாதிரி கோல், கோக் அப்படின்றது, கோக்னா நம்ம ட்ரிங்க் பண்ணுற கோக் இல்லை, இதெல்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கார்பன் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர். ஜுவல்லரி, காயின்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதெல்லாம் செய்யறதுக்கு சில்வரும் அண்ட் கோல்டும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மெர்க்குரி. மெர்க்குரி எதில் இருக்குன்னு சொன்னால் தெர்மாமீட்டரில் இருக்கும், அப்புறம் பேரோமீட்டரில் இருக்கும், சிஎஃப்எல் லேம்ப் சொல்கிறாங்க அதில் இருக்கும், அண்ட் இன் மெடிசன்ஸில் கூட அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அயன். அயன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், வெஹிக்கல்ஸில், அப்புறம் டூல்ஸ் அண்ட் மெஷினரியில் அயன் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் காப்பர். காப்பர் எலக்ட்ரிக்கல் ஒயரிங்க்கு அண்ட் யுட்டென்சில்ஸ், காப்பர் பாத்திரம் இருக்கு இல்லையா? அடுத்தது காயின்ஸ், காப்பர் காயின்ஸ் அண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அலுமினியம். அலுமினியம் ஏர்கிராஃப்ட், அப்புறம் யுட்டென்சில்ஸ், எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ், விண்டோ ஃப்ரேம்ஸ் அண்ட் பேக்கேஜிங் இது எல்லாத்துக்குமே கேட்பாங்க. ஃபுட் பேக்கேஜிங்க்கு அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஜிங்க். ஜிங்க் ரொம்ப முக்கியம். கேல்வனைசேஷன் ஆஃப் அயன், அப்புறம் பேட்ரிஸ், அலாய்ஸ். அலாய்ஸ்னால் என்னது? பிராஸ், நம்ம பித்தளைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். அண்ட் கெமிக்கல்ஸ் ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த யூசஸ் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த யூசஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். இதிலேருந்து கொஷின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். இது இல்லாமல் கொஷின்ஸ் இருக்கவே இருக்காது. சரியா? நம்ம ஆல்ரெடி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பார்த்தோம், அதுவுமே இங்கே இருக்குது. இந்த 4 ரியாக்ஷன் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம ஃபுல்லாக கிளியராக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நம்ம அங்கேயே பார்த்தோம், இங்கேயும் பார்க்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷன்னா என்ன? 2 or more substances combine to form a single product. இது நம்மளுக்கு பார்க்கும்போதே புரியுது. ஒரு 2 ப்ராடக்ட் சேர்ந்துட்டு அது சேர்ந்து ஒரே ப்ராடக்டாக இங்கே சேஞ்ச் ஆகுது. ஏன்றது ஒரு ப்ராடக்ட், பின்றது ஒரு ப்ராடக்ட். இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ஏபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபார்ம் ஆகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். மெக்னீஷியம் அண்ட் ஆக்சிஜன் இது ரெண்டும் சேர்ந்தால் மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படி ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு கால்சியமும் குளோரினும் இருக்குது, கால்சியம் குளோரைட் அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. ஸோ காம்பினேஷன்னா 2 விஷயம் சேர்ந்து ஒரு ப்ராடக்டாக மாறுறது காம்பினேஷன். நம்மளுக்கு அது கிளியரா புரியுது. நெக்ஸ்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா என்ன? a single compound breaks down into 2 or more products. அதாவது ஒரு காம்பவுண்ட் என்ன ஆகுது? உடஞ்சி 2 இல்லை 3, 2க்கு மேலே காம்பவுண்டாக மாறுறது, ப்ராடக்ட்ஸாக மாறுறது தான் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவேஷனை பாருங்களேன். இப்போ ஏபின்னு ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் இருக்குது, அது 2ஆக பிரேக் ஆகி ஏ தனியாக பி தனியாக வந்துடுது. அப்போ அதை தான் இங்கே பாருங்களேன். கால்சியம் கார்பனேட்டில் ஹீட்டில் அது ரியாக்ட் ஆகும்போது CaO + CO2 அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. CaOனா என்னது? கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு இங்கே
ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்போ CaCO3 ன்ற கால்சியம் கார்பனேட்டு அது வந்து இங்க 2ஆ பிரேக் ஆயிட்டு கால்சியம் ஆக்சைடாவும் கார்பன் டை ஆக்சைடும் இங்க பிரேக் ஆகுது. நெக்ஸ்ட் இங்க H2Oன்றது என்னது? வாட்டர். வாட்டர் வந்து என்ன பண்றாங்க? எலக்ட்ரிசிட்டி மூலியமா பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்ஸிஜன் தனித்தனியா இங்க கிடைக்குது. ஸோ இதுதான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். Next displacement. Displacement reaction. A more reactive metal displaces a less reactive metal from its salt solution. இதை நம்ம ஆல்ரெடி பார்ட் 2 வீடியோவிலே பார்த்துட்டோம். ஸோ இது என்ன மோர் ரியாக்டிவ் மெட்டல் என்ன பண்ணும்? லெஸ் ரியாக்டிவ் மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணும். அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஏன்றது மோர் ரியாக்டிவ் மெட்டல், இங்கே பின்றது லெஸ் ரியாக்டிவ் மெட்டல், சின்றது சால்ட் சொல்யூஷன். அப்போது லாஸ்ட்டாக எப்படி வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது? ஏவும் சியும், அதாவது மோர் ரியாக்டிவ் மெட்டலும் சால்ட் சொல்யூஷனும் ஒன்றா சேர்ந்துரும். பி வந்து லெஸ் ரியாக்டிவ் மெட்டல், அது வந்து லாஸ்ட்டாக டிஸ்பிளேஸ் ஆகிடும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜிங்க்கு ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட் கிவ்ஸ் என்னது? ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர். காப்பர் ஏன் தனியாக வருது? அதுதான் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ன்றதுனால அதை வந்து தனியாக டிஸ்பிளே பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், அயன் இருக்குது ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட் இருக்குது. இப்போ எதுவும் சேரணும்? அயனும் அண்ட் சல்ஃபேட்டும் சேரணும். ப்ளஸ் சியு காப்பர் வந்து தனியாக அங்கே போயிடணும். ஏன்னா இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னா பார்த்தோம். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா பாருங்கள், எக்ஸாமில் இந்த மாதிரி நம்மள குழப்பற மாதிரி கேட்பாங்க. நம்ம வந்து கவனிக்காத என்ன பண்ணுவோம்? இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் போட்டுருவோம். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அயன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் 2 காம்பவுண்ட்ஸ் டு ஃபார்ம் நியூ காம்பவுண்ட்ஸ். அதாவது 2 காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னா அதுங்களுக்குள்ளே என்ன பண்ணும்? அந்த வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் அந்த ப்ராடக்ட்ஸை. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன், ஏபின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, சிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இதில் வந்து இங்கே எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குதுன்னா, ஏவும் டியும் ஒன்றா போயிடுறாங்க, சியும் பியும் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் வந்து மேக் பண்ணுறாங்க. அதை வச்சு நம்ம இங்கே பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இங்கே ஏன்றது ஏஜி சில்வர் இல்லையா? அப்போ இங்கே NOன்றது பி, அதுக்கப்புறம் NAன்றது சி, சிஎல் குளோரின்றது டி இல்லையா? இப்போது இதை நம்ம அப்படியே வந்து ஏடின்னு மாற்றணும். ஏ பிளேஸில் என்ன இருக்குது? சில்வர் இருக்குது இல்லையா? அடுத்தது டி பிளேஸில் சிஎல் குளோரின் இருக்குது. அப்போ சில்வர் குளோரைடு அப்படின்னு மாறுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு NA வந்து என்னது? சி. அதுக்கப்புறம் பியில் என்ன இருக்குது? NO3 இருக்குது. ஓகேவா? அப்போது இந்த மாதிரி நாம் அயன்ஸ் வந்து அதுங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுதான் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே பாருங்கள், பேரியம் குளோரைடு இருக்குது ப்ளஸ் இங்கே வந்து என்னது? சோடியம் சல்ஃபேட் இருக்குது. இங்கே அதே மாதிரி அந்த பேரியம் குளோரைடும் சல்ஃபேட்டும் சேர்ந்து பேரியம் சல்ஃபேட் ஆகுது. அடுத்தது இங்கே வந்து NaCl சோடியம் குளோரைடாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி அயன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நீங்கள் ஈஸியாக இதை புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு அது ஒரு ஈக்குவேஷன் மாதிரியே நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து அந்த ஈக்குவேஷனை வச்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை வந்து நம்ம அந்த ரியாக்ஷனை வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த ஈக்குவேஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து அந்த ரியாக்ஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் வித் ஆசிட்ஸ். ரியாக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல் வித் ஆசிட்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் வித் பேசஸ். நம்ம நிறைய முறை திரும்ப படிக்கிறோம். மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் டைல்யூட் ஆசிட்ஸ் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். நானும் திரும்ப சொல்கிறேன், ஏன்னா இது அவ்வளோ முக்கியம். ஒரு மெட்டல் வந்து ஆசிட் கூட ரியாக்ட் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது சால்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்றத நான் வந்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் தான் ஹைட்ரஜன் கேஸை வந்து ரிலீஸ் பண்ணும். அதையும் நான் சொன்னேன். அப்போது ஜிங்க் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஜிங்க்ன்றது ஒரு மெட்டல், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ன்றது ஒரு ஆசிட். அப்போ இது ரெண்டும் சேரும்பொழுது நம்மளுக்கு ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அயன் கூட சல்ஃபியூரிக் ஆசிட், டைல்யூட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் சேரும்போது அயன் சல்ஃபேட் ப்ளஸ் H2 கேஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு மெக்னீஷியம் ப்ளஸ் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேரும்போது மெக்னீஷியம் குளோரைட் ப்ளஸ் H2ன்றது கேஸு. ஸோ இங்கே ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் வித் ஆசிடில் முக்கியமாக ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன சவுண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா பாப் சவுண்ட். இது ரொம்ப முக்கியம். கேட்பாங்க, ஒரு பாப் சவுண்டோட ஒரு மெட்டல் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது பாப் சவுண்டோட வரும், அது எந்த கேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் வித் பேசஸ். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ஒன்லி ஆம்ஃபோட்டரிக் மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் பேசஸ் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். இங்கே ஆம்ஃபோட்டரிக் மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஆம்ஃபோட்டரிக்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே,
Some metals show both acidic and basic properties because their oxides and hydroxides react with both acids and bases. அதாவது ஆம்போட்டரிக் மெட்டல்ஸ் அப்படின்னா சில மெட்டல்ஸ் வந்து ஆசிட்லேயும் ரியாக்ட் பண்ணும், பேசிட்லேயும் அதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து என்ன பண்ண காமிக்கஸ். சம் மெட்டல் ஷோ போத் அசிடிக் அண்ட் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆசிட் அண்ட் பேசிக் ரெண்டுத்துலேயுமே அதுங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து காமிக்கும் அப்படின்றதுனால அதை வந்து நம்ம ஆம்போட்டரிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆம்போட்டரிக் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியம், ஜிங்க், லெட், டின் இதுவும் கேட்பாங்க. ஆம்போட்டரிக் மெட்டல்ஸில் இதில் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இப்போ அலுமினியம், ஜிங்க் அதில் ஒரு அயனை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த சீரீஸ் வந்து ராங். அப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு 4 சீரீஸ் கொடுத்துட்டு இதில் வந்து எது வந்து ஆம்போட்டரிக் மெட்டல்ஸில் கரெக்டான இது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அலுமினியம், ஜிங்க்கு, லெட்டு, டின் இது 4மே ஆம்போட்டரிக் மெட்டல்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே அதை தான் சொல்கிறாங்க, ரியாக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் வித் பேசஸில் ஒன்லி ஆம்போட்டரிக் மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் பேசஸ். பேசஸ் கூட ஆம்போட்டரிக் மெட்டல்ஸ் மட்டும்தான் ரியாக்ட் ஆகும் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஈக்குவேஷன் பாருங்கள், ஆம்போட்டரிக் மெட்டல் இருக்கிறோம் ப்ளஸ் பேஸு, அது கூட சால்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆம்போட்டரிக் மெட்டல்லாம் என்ன சொன்னால் அலுமினியம் இருக்கா, அப்போ அலுமினியம் வந்து ஒரு பேஸ். அது எந்த பேஸாக இருக்கலாம், சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் என்னது வாட்டரோட அது சேரும் பொழுது, வாட்டர் சொல்யூஷன் சேரும் பொழுது என்ன ஆகுது, இங்கே வந்து சோடியம் அலுமினியம் ஆக்சைடு இல்லையா கிடைக்குது, ப்ளஸ் வந்து H2 கேஸ் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி ஜிங்க் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் வாட்டர் சேரும்போது சோடியம் ஜிங்கேட் ப்ளஸ் H2 கேஸ் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து அதை ஈஸியாக நீங்களே என்ன பண்ணலாம், பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ இந்த வீடியோலேருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் ரியாக்ட் டிஃப்ரெண்ட்லி வித் ஆசிட்ஸ் அண்ட் பேஸ், சால்ட் சொல்யூஷன்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஆமாம், அப்படி தான் வந்து ரியாக்ட் ஆகுது. ரியாக்டிவிட்டி டிசைட்ஸ் விச் மெட்டல் கேன் டிஸ்பிளேஸ் அனதர் மெட்டல். அடுத்து ஒன்லி ஆம்போட்டரிக் மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் பேசஸ், அதுவும் பார்த்தோம். மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் ஆசிட்ஸ் டு ப்ரொடியூஸ் சால்ட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். கண்டிப்பாக அது நான் திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் நான் மெட்டல்ஸ் டு ஃபார்ம் அயனிக் காம்பவுண்ட்ஸ். அடுத்து கரோஷன் இஸ் எ மேஜர் ப்ராப்ளம் பட் கேன் பி ப்ரிவெண்டட். கரோஷன்றது என்ன அப்படின்ட்டு நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லலை, இங்கே இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வந்தது. இது ரொம்ப முக்கியம் இது, சரியா? கரோஷன் ப்ரிவென்ஷன் அப்படின்னா என்ன? கரோஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பித்தளை பாத்திரம் இருக்கும் இல்லைங்களா, பித்தளைன்னா என்னது, பிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி சில்வர் ஆர்டிகல்ஸ், அதாவது வெள்ளி பாத்திரங்கள் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த சில்வர் பாத்திரம் இந்த பித்தளை பாத்திரம் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் அந்த இது பார்த்தீங்கன்னா லைட்டாக மாறிடும். அதே மாதிரி சில்வர் ஆர்டிகல்ஸ் சில்வர் யூட்டன்சில்ஸ்லாம் என்ன ஆகும், கருப்பாக ஒரு மாதிரி வச்சோம்னா மேலே வந்து ஒரு மாதிரி கருப்பாகிடும் இல்லையா. அதே மாதிரி அயன் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்ச மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் கரோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கரோஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த மாதிரி துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி கருப்பாக ஆகாமல் இருக்கிறதுக்கெலாம் ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒன்று பெயிண்ட் பண்ணலாம் இல்லையா, பெயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காமல் இருக்கிறோன்னா பெயிண்ட் பண்ணி வச்சா துருப்பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டிலே வந்து கேட் இருக்குது, இரும்பு கம்பி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதை பெயிண்ட் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக துருப்பிடிச்சிடும். அப்போ பெயிண்ட் பண்ணுறது ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தட். நெக்ஸ்ட்டு ஆயில் தடவி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயில், இப்போ நீங்கள் ஒரு ஆயில் வந்து அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கும். ஸோ ஏர்லேயும் மாய்ச்சர்லேயும் பட்டு தான் அந்த துருப்பிடிக்குது. இப்போ ஒரு கேட் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏன் துருப்பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்மாஸ்பியரில் ஏர் இருக்கும் இல்லையா, ஆக்சிஜன் இருக்கும், அதுக்கப்புறம் அதில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் இருக்கும். அது ரெண்டும் அதில் படும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கேட்டோ அந்த இரும்பு கம்பி வந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்குது. அது ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்று நம்ம பெயிண்ட் பண்ணணும் இல்லையா. அடுத்தது வேறு என்ன பண்ணணும், இப்போ நம்ம வீட்டிலேயே வந்து கிச்சனில் ஒரு இரும்பு தவா ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி எண்ணெய் தடவி வைப்பாங்க. ஏன்னா அது துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ அப்போ ஆயில் வந்து நம்ம க்ரீஸ் பண்ணி வைக்கிறது, மேலே க்ரீஸிங் பண்ணுறதும் வந்து ஒரு
ப்ரிவென்டிவ் மெத்தட் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் கேல்வனைசேஷன்னா ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து இதுக்கு மேல வந்து ஒரு ஜிங்க் கோட்டிங் குடுப்பாங்க. பெயிண்ட் பண்றது ஒண்ணு, அடுத்தது ஆயில் தடவி வைக்கிறது. வேற எப்படி பண்ணுவாங்கன்னா, அ இதெல்லாம் எதுல பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு வாட்டர் பைப் இருக்கு. மோட்டார் பம்ப் அந்த மாரி பம்ப் செட்லாம் இருக்கு இல்லையா? அங்க பார்த்தீங்கன்னா, வாட்டர் பைப் இருக்கும். அந்த வாட்டர் பைப்பு இரும்புல இருக்கும். அப்ப அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜிங்க் கோட்டிங் ஒண்ணு குடுப்பாங்க. அந்த ஜிங்க் கோட்டிங் குடுக்கும்பொழுது, அது வந்து துருப்பிடிக்காம இருக்கும். ஸோ, அந்த ஜிங்க் கோட்டிங் வந்து அத வந்து பிரிவென்ட் பண்ணுது. ஸோ, இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க. கால்வனைசேஷன்னா என்னதுன்னா, மேல வந்து ஒரு ஜிங்க் கோட்டிங் குடுக்கறது தான் கால்வனைசேஷன் மெத்தட் அப்படின்றத லாஸ்ட் இயர்ல கேட்டாங்க. நெக்ஸ்ட் அலாய்னா ஒண்ணும் இல்ல. 2 மெட்டல் சேர்ந்து ஒரு மெட்டல் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றது. ஓகேவா? இப்போ நிக்கலும், குரோமியமும் சேர்ந்து தான் நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடைக்குது. நிக்கலும், குரோமியமும் சில்வர் ஸ்டீல் நம்ம பாத்திரம்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? அதுல என்ன மிக்ஸ் பண்ணி நம்ம செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கல்ன்றதும், அடுத்தது குரோமியம். இத 2யும் மிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ, அதுதான் அலாய் சொல்றாங்க. இது 2த்தையும் ஒரு 2 பொருட்கள வந்து சேர்த்து மிக்ஸ் பண்றது அலாய். வேற என்னன்னு காப்பரும், ஜிங்க்கும் சேர்ந்து தான் நம்மளுக்கு பிராஸ். பித்தளை பாத்திரம் எப்படி கிடைக்குது? காப்பரும், ஜிங்க்கும் சேர்ந்து தான் பிராஸ் கிடைக்குது. ஸோ, இத தான் அலாய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ, நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோபிளேட்டிங்னா ஒண்ணும் இல்ல. எலக்ட்ரோபிளேட்டிங்னா இப்போ வந்து நம்ம வந்து மேல இப்போ ஒரு ஜுவல்லரி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்பலாம் என்ன வந்துருச்சு? கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி அந்த மாரிலாம் வந்திருக்கு இல்லையா? அப்ப இந்த எலக்ட்ரோபிளேட்டிங் மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மெட்டலுக்கு மேல இன்னொரு மெட்டல் வந்து ஒரு பிளேட்டிங் மாதிரி குடுப்பாங்க. அதனால தான் கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி அப்படின்னுவாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, வேற ஒரு மெட்டலா இருக்கும். மேல வந்து கோல்டு மாதிரியே ஒரு கோட்டிங் பிளேட் பண்ணி நம்மளுக்கு குடுக்கறது தான் எலக்ட்ரோபிளேட்டிங். ஸோ, இதெல்லாம் வந்து கரோஷனோட பிரிவென்ஷன் மெத்தட். இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் POGAE அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, Pனா பெயிண்ட், ஓனா ஆயில், ஜீனா கால்வனைசேஷன், ஏனா அலாய் அண்ட் ஈனா எலக்ட்ரோபிளேட். ஸோ, இது எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஹோப் இந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட ஃபுல் கான்செப்ட்ஸ் வந்து நாம இந்த 3 வீடியோவா நம்ம பார்த்துட்டோம். இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ, இது எல்லாமே நீங்க படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க. நம்ம இந்த டாபிக்ஸ்லேருந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.